நம்ம சாதாரணமாக ஒருத்தங்க நம்மகிட்ட ஜோம் பண்ண வரும் பொழுது, பிரதர் எனக்காக ஜோம் பண்ணுங்க. எதுக்காக ஜோம் பண்ணணும்? எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்காக ஜெபிங்க அப்படின்பா. சிலர் பாஸ்டர் என்னால் ஜெபிக்க முடியல, எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. இப்படி யாராகிலும் ஒருவர் நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே ஆண்டவரே இன்னும் ஜெபிக்க கிருபை கொடும், அன்னாள மாதிரி ஜெபிக்கட்டும், தானியலை மாதிரி ஜெபிக்கட்டும், இயேசுவே உங்களை மாதிரி ஜெபிக்கட்டும், இப்படி நிறைய ஒப்பனையான வார்த்தைகளை சொல்லி ஜெபத்திற்காக நம்ம அவங்களுக்கு ஜோம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஏன் சிலரால் ஜெபிக்க முடியலை அப்படின்னு நீ கற்றுக்கோ. வெறுமையாக ஜோம் பண்ணி விடுறதில்ல. அநேகரால் ஜெபிக்க விருப்பம் இருக்கு, ஆனால் அவங்களால ஜெபிக்க முடியல. அதற்கு காரணம் பல இருக்கு, அதை நீ படிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு பிறகு நானும் அந்த காரியத்தை ஒன்று படிக்க முற்பட்டேன். நான் அதை குறித்த காரியங்களை படிக்க முற்பட்ட பொழுதுதான் அநேகருக்கு அதை இந்த நாட்களில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, எல்லாரும் ஜெபிக்க முடியலேன்னு சொல்கிறாங்க. ஜெபிக்க முடியலேன்னு சொல்கிறவங்க நம்மகிட்ட வராங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோமே தவிர ஏன் இது சம்பவித்தது, ஏன் இவனால் ஜெபிக்க முடியவில்லை, அவன் ஜெபித்து கொண்டிருந்தவன் தானே, இப்போ ஏன் அவனால் ஜெபிக்க முடியாமல் போயிற்று, இப்போ அவன் வாழ்க்கையில் ஜெபமே இல்லையே. சிலருக்கு ஜெபிக்க விருப்பம் இருக்கு, ஜெபம் பண்ண முடியல. சிலருக்கு ஜெபிக்கவே விருப்பம் இல்லை, அதனால் அவங்க ஜெபிக்கிறதில்லை. ஆனால் அவங்க யார்? விசுவாசிகள் தான், தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், ஆலயத்திற்கு வருகிறவர்கள் தான், 4 பேருக்கு முன்னாலே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அறியப்படுகின்றவர்கள் தான். அதான் நான் சொல்கிறேன். ஆனால் அநேகருடைய தனிநபர் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லை என்று சொல்வதை விட அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. சிலர் ஜெபிக்க விரும்புகிறாங்க, ஜெபிக்க முடியல. சிலருக்கு ஜெபிக்க விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாதவன் முன்னால பிரியாணியை கொண்டு வச்சால் அவன் இப்படி தான் வைப்பான் இல்லையா? என்ன விசேஷித்த உணவை கொண்டு முன்னால் வச்சாலும் விருப்பம் இல்லாத ஒருவனை ஜெபத்திற்குள்ளே நடத்துவது என்பது ரொம்ப கஷ்டம். சில இடங்களில் கவனிக்கும் பொழுது நம்ம ஜெபிக்க விரும்புகிறோம், ஆனால் சிலருடைய ஜெபத்தை கர்த்தர் விரும்பவில்லை. சொல்றது புரியணும். சிலர் நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புகிறோம், அதற்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சிலர் ஜெபிக்கிறத ஆண்டவர் என்ன செய்யலை, விரும்பலை. அது எப்படி அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் ஏதேனில் தவறு செய்தான், பாவம் செய்தான். பாவம் செய்ததற்கு பின்பு ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழி அவர்களுக்கு முன் திறக்கப்படவில்லை. அதை தேவனாகவே அடைத்து விட்டார். இனி அவன் இந்த இடத்தில் பிரவேசிக்க கூடாதென்று ஆண்டவரை அடைத்தாராம். அப்படின்னா அவர்கள் இனி அந்த அனுபவத்திற்கு செல்வதை ஆண்டவர் என்ன செய்யலை, விரும்பவில்லை. அப்போ அது ஏன் என்று சொல்லி நாம் வேதத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஏசாயா 59 அதிகாரம் அதனுடைய 2ஆம் வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, மனிதனின் பாவங்கள், அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு, அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த 2ஆம் வாக்கியத்தை நம்ம கவனிக்கும் பொழுது தனி மனிதனின் அக்கிரமம், தனி மனிதனின் அக்கிரமம், தனி மனிதனின் பாவம் அவனுக்கும் தேவனுக்கும் இடையில் பிரிவினையும் அவனுடைய ஜெபங்கள் பயனற்றதாயும் மாற்றிவிடுகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். தனி மனிதனின் அக்கிரமம், தனி மனிதனின் பாவம், இந்த ரெண்டும்
ஒரு தனி மனிதனுடைய ஜெபத்தை பயனற்றதாக மாற்றிவிடுகிறது. ஏன்னா இவன் கூப்பிடுகிறான், கர்த்தர் செவி கொடுக்க மறுக்கிறார். அப்படி வரும் பொழுது இந்த மனிதனுடைய ஜெபம் பிரயோஜனம் இல்லாததாய் மாறிவிடுகிறது. அப்போ இந்த காரியங்களை நம்ம கவனிக்கணும். ஆண்டவரே, நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆனால் அதற்கான பலன் வந்து சேரவில்லை. சிலர் ஜெபிக்கிறதே இல்லை, அதனால பலன் இல்லை. அப்போ நான் என்னுடைய சிந்தனையின்படி இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களை எழும்ப பண்ணும் என்று நாம் ஒருபுறம் பிரசங்கித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே ஆமீன், என் ஜெபங்கள் பயனற்றதாய் மாற்றுகிற காரியங்களை நாங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். ஒரு மனிதனுடைய ஜெபம் பயனற்றதாய் மாறுவதற்கு எது காரணமாகும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வாக்கியத்தை படிக்கும் பொழுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும், சிலருடைய பாவங்கள் அந்தரங்கமாய் அவர்களை பின்தொடரும். மறுபடியும் சொல்றேன், சிலருடைய தவறுகள், சிகரெட்டு வச்சிருப்பான், தண்ணி அடிப்பான், கெட்ட வார்த்தை பேசுவான், ஆமென், எல்லாரையும் அடிக்கிறவனா இருப்பான், வெளிப்படையா இருக்கும் அவனுடைய பாவம். ஆனால் சிலருடைய பாவங்கள் யாருக்கும் தெரியாது. வீட்டில் அவன் யாரு? நல்ல பையன். சபையில் அவன் யாரு? நல்ல பையன். சமுதாயத்தில் அவன் யாரு? நல்ல பையன். ஆனால் அவனுடைய இருதயத்திற்குள்ள என்ன இருக்கும்? அக்கிரம சிந்தை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, அக்கிரம சிந்தை. இதை நாம் எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, அந்தரங்க பாவம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. வெளியரங்கமான பாவம் நமக்கு தெரியும், அவன் தெரியும், வெளியரங்கமான பாவம் தெரியும். இவன் குடிகாரன், இவன் மதுபான பிரியன், இவன் புகைப்பிடிக்கிறவன், இவன் வேசி கள்ளன், இதெல்லாம் தெரியும். ஆனால் சிந்தனையில் உண்டாகிற அக்கிரம சிந்தை, இதுக்கு ரகசிய பாவம், அந்தரங்க பாவம். ஒரு தனி மனிதனுக்குள் அந்தரங்க பாவம் இருக்குமானால் அவனால் ஜெபிக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1, அந்தரங்க பாவம் ஜெப ஜீவியத்திற்கு தடை. அல்லேலூயா. 20 வருட கிறிஸ்தவம், 50 வருட கிறிஸ்தவம், அனுபவமுள்ள கிறிஸ்தவம், ஞானமுள்ள கிறிஸ்தவம், அநேகருக்கு முன்பு பழக்கமுள்ள ஒரு கிறிஸ்தவம், அதெல்லாம் சரிதான். ஒரு தனி மனித வாழ்வில் அந்தரங்க பாவம் இருக்குமானால் அவனால் ஜெபிக்க முடியாது. இப்போ ஒரு நபர் நம்மகிட்ட வந்து, பாஸ்டர் என்னால் ஜெபிக்க முடியலை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்க சொன்னார். ஆண்டவரே அன்னாளை போல கிருபை கொடும், அன்னாளை போல ஜெபிக்க கிருபை கொடும், வெகு நேரம் ஜெபிக்க கிருபை கொடும்னு நம்ம ஜெபம் பண்ணா ஜெபிக்கிற நான் யார்? அந்தரங்க பாவம் வைத்திருக்கிற ஒருவன் என்கிட்ட வந்து அல்லது உங்ககிட்ட வந்து, பிரதர் என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல பிரதர், எனக்காக ஜெபிங்க, என் ஜெப வாழ்க்கை வளர ஜெபம் பண்ணுங்கன்னு அவன் ஜெபம் பண்ணான். நீங்கள் என்ன செய்வீங்க? அல்லது நான் என்ன செய்வேன்? எசப்பா எனக்கு ஜெபிக்க கிருபை கொடும், அன்னாள மாதிரி ஜெபிக்க கிருபை கொடும், மரியாள மாதிரி ஜெபிக்க கிருபை கொடும், தாவீத மாதிரி ஜெபிக்க கிருபை கொடும், இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே. எப்படிம்மா சாத்தியமாகும்? என் ஜெபம் மாய்மாலம் உள்ளது, என் ஜெபம் பயனற்றது. ஏன்னா நான் அவனுக்காக ஜெபிக்காததுனால அல்ல அவனால் ஜெபிக்க முடியாதது, அவனுக்குள் மறைந்திருக்கிற அந்தரங்க பாவம் அவனை ஜெபிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது.
நான் சொல்லுது புரியுதா? அப்போ அந்தரங்க பாவம் வைத்திருக்கிற ஒரு மனிதன் தனி மனித ஜெப வாழ்க்கையில் கட்டப்பட முடியாது. குழு ஜெப வாழ்வில் கட்டப்பட முடியாது. அவனுக்கு ஜெபிக்க விருப்பம் இருக்காது. அதுக்கு மேல் அவன் ஜெபம் பண்ணாலும் அவன் ஜெபம் ஆசீர்வாதமாய் இருக்காது. அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே அந்தரங்க பாவம் இருக்குமானால் அவனால் ஜெபிக்க முடியாது. அப்ப தனி மனித ஜெப வாழ்க்கையில் ஒரு மனிதன் வளர வேண்டுமானால் அவனுடைய அந்தரங்க ஜீவியத்தை சரிபார்க்கணும். அவனுடைய மறைமுகமான வாழ்க்கையை சரிபார்க்கணும். யாருமில்லாத நேரங்களில் அவனுடைய சொல், அவனுடைய சிந்தை, அவனுடைய நடக்கை, அவனுடைய பாவனைகள், அவனுடைய யோசனை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் நம்ம சபைக்கு இல்லை, இயேசுநாதர் நடத்துகிற நேரடி சபைக்கு போனாலும் அவனால் ஜெபம் பண்ண முடியாது. காரணம், அந்தரங்க பாவம் ஜெப ஜீவியத்திற்கு பெரிய தடை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சிலர் அறியணும், என்னால் இதனால தான் ஜெபிக்க. இப்போ நான் என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கிருபை தாரும், ஆண்டவரே என்ன ஜெபிக்க வரத்தை தாரும். அப்படி ஜெபிக்கக்கூடாது. என்னை யாருக்குமே தெரியாமல் என்னை பின்தொடர்ந்து வருகிற இந்த அந்தரங்க பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாற்று. Praise the Lord. அல்லேலூயா. என் வாழ்க்கையை அநேக வருஷமா, என் ஜீவியத்தை அநேக வருஷமா, என் குடும்பத்தை அநேக வருஷமா, என் சிறு வயதிலிருந்தே என்னை பின்தொடர்ந்து வருகிறேன். என்னை சின்ன வயசுலேருந்தே என்னை பின்தொடர்ந்து வருகிறேன் இந்த அந்தரங்க பாவம் என்று சொல்லுகிற இந்த தீமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றும். காரணம், அந்தரங்க பாவம் ஒரு மனிதனில் இருக்குமானால் அவன் ஜெபம் பண்ண முடியாது. ஜெப ஜீவியத்திற்கு அந்தரங்க பாவம் ஒரு தடை. எல்லாரும் சொல்லுங்க, அந்தரங்க பாவம் ஜெப வாழ்வின் தடை. ஆமென் சொல்லுங்க. அப்ப சிலருடைய பாவம் எப்படி இருக்கும்? வெளியரங்கமா இருக்கும். சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும். அவர்களை பின்தொடரும் பாவம் என்று சொல்லும் பொழுது அது இருதயத்தில் உண்டாகிற, மறைவிடத்தில் நடப்பிக்கிற பாவம். அதுதான் என்னது? அந்தரங்க பாவம். இந்த அந்தரங்க பாவம் இருக்கிற ஒரு மனிதனால் ஆமென் தெளிவாய் ஜெபிக்க, கருத்தாய் ஜெபிக்க, கவனமாய் ஜெபிக்க, ஆமென் சந்தோஷமாய் ஜெபிக்க, விரும்புகிறபடி ஜெபிக்க, அவரை விரும்ப பண்ணுகிற அளவிற்கு ஜெபிக்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா, முடியாதுங்கிற வார்த்தை தான் உண்மை. அப்போ அந்தரங்க பாவம் ஜெப வாழ்வுக்கு தடை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்புறம் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது 1 யோவான் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் 14ம் 15ம் வசனங்கள் வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 2 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது ஆமீன் செவி கொடுத்தல் என்ற வார்த்தை இங்க இருக்கு, ஆமீன் கேட்குதல் என்ற வார்த்தை இருக்குது, சித்தம் என்கிற வார்த்தையெல்லாம் இங்க மறைந்திருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். 4 சித்தங்கள் தனி மனித வாழ்வில் வெளிப்படும். 1 நம்முடைய சுய சித்தம், 2 தேவனுடைய சித்தம், 3 சக மனித சித்தம், 4 நம்மேல் திணிக்க நினைக்கிற சாத்தானுடைய சித்தம்.
இந்த 4 சித்தங்கள் நம்மை சுற்றிலும் எப்பொழுதுமே என்ன சொல்றது, கோழி குஞ்சுக்கு மேலே பருந்து வட்டமிடுகிற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று நம்முடைய சித்தம் ஒரு புறம், தேவனுடைய சித்தம் இன்னொரு புறம், அப்புறம் சக மனித சித்தம். ஆமாம், சக மனித சித்தம்னா என்ன? நம்ம ஒன்று நினைப்போம், ஆண்டவர் ஒன்று நினைப்பார், பெரியம்மை சொல்லும் இது ஒன்றும் வேண்டாம் இதை செய்யும், அதான் சக மனித சித்தம். இன்னொன்று சாத்தான் எப்படியாகிலும் என் வாழ்க்கையில் இதை செய்துவிட வேண்டும் அப்படின்னு சாத்தானுடைய சித்தம். இந்த சக மனித சித்தத்தையும் சாத்தானுடைய சித்தத்தையும் விட்டுறேன். இப்போ நம்ம ஜெபிக்க அமரும் பொழுது அதிகமாய் வெளிப்படுவது ஒன்று தேவ சித்தம், ஒன்று சுயசித்தம். சுயசித்தம் நீங்கள் நல்லா கவனிங்க. நம்முடைய ஜெப வாழ்வின் மிகப்பெரிய தடையில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா தேவ சித்தம் அறியாமல் ஜெபித்தல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவ சித்தம் அறியாமல் ஜெபித்தல். 2, தேவ சித்தத்திற்கு இணங்காமல் ஜெபித்தல். தேவ சித்தத்திற்கு இணங்காமல் ஜெபித்தல். 3, தேவனுடைய சித்தத்தை விரும்பாமல் ஜெபிக்கிறது. தேவ சித்தத்தை நான் விரும்பவே மாட்டேன். அதாவது ஒரு மனிதன் சுய சித்தத்தை சார்ந்து அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தால் கண்டிப்பா அவன் ஜெப வாழ்வு பாதிக்கப்படும். அல்லேலூயா. தேவ சித்தங்கிறது அவன் கண்டுக்கிடவே மாட்டான். ஆண்டவர் விரும்பினது நடந்தா போதும், ஆண்டவர் விரும்புறது என் வாழ்க்கையில் நடந்தா போதும், அதை கண்டுக்கிடவே மாட்டான். ஆண்டவர் இதைத்தார், எனக்கு இதைத்தார், அவனுக்கு எது பிடிக்குமோ அது அவனுக்கு எது தேவையோ, அவனுக்கு எது அவனில் எது தலை தோங்கி நிற்குமோ அதுக்காக அவன் போராடிக்கிட்டே இருப்பான். அதுக்காக அவன் போராடிக்கிட்டே இருப்பான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்கிறார், சுய சித்தம் அல்லது ஸ்தோத்திரம் தேவ சித்தத்திற்கு மாறானவைகளை, சுய சித்தத்தை மேலோங்கிய ஜெபம், தேவ சித்தத்திற்கு மாறாக சுய சித்தம் மேலோங்கிய ஜெபம் தேவ ஜெப வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடை. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம சுயம், இது எனக்கு வேணும், இது எனக்கு செய்யணும், இது எனக்கு தரணும், இதுதான் எனக்கு நடக்கணும், இதுதான் நடக்கணும், இந்த காரியம்தான் வேணும். ஆமாம் தோத்திரன், மாமிக்க மோளை தான் கெட்டணும் ஆண்டவரே. தோத்திரம், அவ இல்லைன்னா என்னால் முடியவே முடியாது, இதைத்தான் நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யணும் ஆண்டவர் இயேசுவே எனக்கு இப்படி சொல்லி தேவ சித்தத்தை இணங்காமே சுய சித்தம் மேலோங்கிய ஜெபம் ஜெப வாழ்வுக்கு தடை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும் பொழுது 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதுவார், நீங்கள் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்காய் உங்களுக்காய் நான் என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன். ஏன் அப்படின்னா அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே ஜெபத்தில் என்ன வெளிப்படுது, சுயம் வெளிப்படுதுமா. தேவ சித்தத்திற்கு மாறாக என்ன வெளிப்படுது, எனக்கு செய்யணும், எனக்கு நிரூபிக்கணும், எனக்கு வாழணும், எனக்கு அது வேணும், நான் யாருன்னு ஒன்று பார்க்கணும், இதுக்காகவே ஜெபம் பண்ணுவான். சுயம் சார்ந்த ஜெபம், சுயம் தலை தோங்கிய ஜெபம், இதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய ஜெப வாழ்க்கை என்ன செய்யும், பாதிக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆட்கள் சில காரியத்தில் ரொம்ப வாசி பிடிச்சு விட்டமாட்டேனா விட்டுக்காம அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் ஜெபம் பண்ணுவான். மாம்சத்தில் ஜெபம் பண்ணுவான். அந்த மாம்சத்தில் ஜெபிக்கும் பொழுது அங்கே சுயம் வெளிப்பட்டுரும். சுயம் வெளிப்பட்டாலே போச்சுல்ல, ஜெப ஜீவியமே போச்சு. அங்கே தேவ சித்தத்துக்கு இடமில்லை, தேவ சித்தத்தின் மேல் விருப்பம் இல்லை, தேவ சித்தத்தின் மேல் நாட்டம் இல்லை. அந்த ஜெப வாழ்க்கை போயிடும். அநேகப்படுது ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஜெப கிருபையை கொடுத்திருப்பார், ஜெபிக்கிற வரத்தை கொடுத்திருப்பார், ஜெபிக்கிற அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். ஆனால் வருகிற நாட்களில் தேவ சித்தம் அறியாமல் சுயமாக போராடி 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 அவங்க கிருபையெல்லாம் இழந்துருவாங்க. சில நேரத்தில் சில மனிதர்கள் நம்மகிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க.
அவங்க சொல்லுவோம், பாஸ்டர் நீங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம். டேய் கவனமாக இருக்கணும். அங்கே தான் நீ அவ சுயமாக பேசலாம், அவ சுயத்திற்காக ஜெபிக்க சொல்லலாம். இந்த இடத்துல நான் தேவ சித்தம் அறியணும். நான் தேவ சித்தம் அறியாமல், ஆண்டவரே நான் இவனோடு போகணுமா, போகக்கூடாதா, இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணணுமா, ஜெபிக்க கூடாதா, அவன் இப்படி ஜெபிக்க சொல்கிறான், இதில் உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம கவனமாக ஜெபிக்கலைன்னா நாள் படும் பொழுது இப்படி அநேகருடைய சுயத்துக்காக நீங்களும் சேர்ந்து சுயமாக போராடுவீங்க. அவன் கேட்குறது எதில் கேட்குறான்? சுயத்தில் கேட்குறான். அவன் கேட்குறான்னு நீங்கள் தேவ சித்தம் அறியாமல் ஒருவனுடைய சுயத்திற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? சுயமாக கேட்குறீங்க. சுயம் கூட்டல் சுயம், ஆமீன், சுகம்தான், சுவாலி முடிஞ்சு. நாள் பட என்ன ஆகும்னா உங்கள் ஜெப ஜீவியம் பெயரும். போதகராக இருக்கலாம், உங்கள் ஜெப ஜீவியம் பெயரும். நீங்கள் நல்ல ஜெப வரம் பெற்றவர்களாக இருக்கலாம், உங்கள் ஜெப ஜீவியம் பெயரும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் இழந்த நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. இப்படி தங்க வாழ்க்கையில் உருப்படாமல் போன நிறைய ஜெப வீரர்கள் இருக்காங்க. நான் இதுக்காக ஜெபிக்கலாமா? இந்த காரியத்தை குறித்து அவன் சொல்கிறானே, இது அவன் சுயமாக என்னிடத்தில் சொல்லுகிறதா? அவனுடைய சுயம் இதில் வெளிப்படுதா? அவன் சொன்ன காரியத்தில் தேவ சித்தம் என்ன? இப்படி நான் கவனிக்கலைன்னா அவன் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவான். கால பழக்கத்தில் என் ஜெபஜீவியம் பெயர். என்ன நான் போராடுறது எப்படி? சுயமா, சுய தேவ சித்தம் இல்லாததுக்காக நான் போராடுறேன். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் அப்பா. அன்பு சகோதரி வந்திருக்கிறாள், கார் பிடித்து வந்திருக்கிறாள் சுவாமி, அவளுக்காக நீர் அற்புதம் செய்யும். பாவம் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்ல, டேய் அவ அல்ல பாவம், அறிவட்ட பயில நீ தான் பாவம். கொஞ்ச நாள் இதே நிலைமையில போனா உன்னால் ஜெபிக்க முடியாது, உன்னால் ஜெபிக்க முடியாது. அதனால தான் நீ கார்த்திகையில் கூப்பிட்டா நான் புரட்டாசியில் வர்றது. எத்தனை பேருக்கு காரியம் பிடிக்கிட்டி? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அவன் பாவம் செய்து அந்த வருத்தத்தை வாங்கி வச்சிருப்பான். நான் வந்து ஆண்டவரே ஒரு விடுதலை நடப்பதாக ஆண்டவர் எழுப்பி போலங்க. தேவ சித்தம் அல்லாததற்கு, ஆண்டவர் விரும்பாத காரியத்திற்கு சுயமாய் நீ போராடி கொண்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெப ஜீவியத்தின் சாரம் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜெப ஆயுதம் மழுங்க ஆரம்பிக்கும். சுயந்தலைக்கு பிறகு ஜெபிக்கணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் வந்திருந்து என்ன செய்வோம்? ஆண்டவரே விடுதலை நடக்கட்டும், விடுதலை நடக்கட்டும், விடுதலை விடுதலை நடக்கட்டும், விடுதலை இப்படியே போகலாம். காலப்போக்கில் நீங்கள் சொல்லுவீங்க, முன்னாலெல்லாம் பாஸ்டர் ரொம்ப கிருபையில் இருந்தார், இப்போ ஒன்றும் அவர்கிட்ட இல்லை, அவரை நாசமாக்குனதே நீர் தான். இல்லை, தேவ சித்தம் இல்லாததை வந்து தெய்வம் அவர்கிட்ட சொல்லி அவன் கலங்காமண்டை தோத்தரன் தெய்வ சித்தம் அறியாத காரியத்திற்கு ஜெபம் பண்ணி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ அவன்கிட்ட வெட்டு எத்தி இருக்கு, வெட்டு எத்தி ஆறாது. அதில் என்ன இல்லை? தோத்தர கூர்மை இல்லை. அதான் ஆத்தும ஆதாயத்தை விட, ஜனங்களுடைய தேவை சந்திக்கிறத விட என்னுடைய நிலை நிற்பு ரொம்ப முக்கியம். ஜனங்களுக்காக நீ ஜெபிக்கிறத விட உன்னுடைய நிலை நிற்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் எப்பவுமே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ண. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் வந்து இப்போ சில ஊழியர்கள்ட்ட எல்லாம் பாஸ்டர் எங்களுக்கா பொறுப்படுங்க அப்படின்னு கேட்பாங்க. சில ஊழியர்கள் அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, சில ஊழியர் ரொம்ப கவனம் அப்படியா. சில ஜெபம் பண்ணுகிறதுலே வித்தியாசம் தெரியும். ஜெபம் பண்ணுறேன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜெபம் பண்ணி விடுவான். அதெல்லாம் விவரம் இல்லை வேணாக்க. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க அவருக்கு அவர் நல்ல பாரம் எடுப்பார், இவர் பாரம் எடுக்க மாட்டார். அவன் பாரம் எடுத்து சீக்கிரம் சாவுவார், இவன் கொஞ்ச நாள் கூட இருப்பான். அது கணக்கு. தேவ சித்தம் அறிஞ்சு ஸ்லோவாக செயல்படுவான்.
இந்த இடத்துல எப்படி ஜெபம் பண்ணணும், இந்த இடத்துல எப்படி சொல்கிறானே பாஸ்டரையா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆண்டவரே இப்படி கண்ணீரோடு வந்திருக்கா, நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே வீடு வேணும்னு கேட்குறா, அந்த வீடு இவளுக்கு வர வேண்டியது தானா, இல்லை இவள் கள்ளப்பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்காளா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறேன்? அப்போ ஆண்டவர் சொல்லுவா, டேய் இவளுக்கு வர வேண்டிய வீடு இல்லை, இவள் கள்ளப்பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, வஞ்சிச்சு எடுத்ததாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அப்போ ஆண்டவரே இந்த நிலத்தின் பிரச்சனையில் உங்கள் சித்தம் நடக்கட்டும், உங்கள் நீதி வெளிப்படட்டும், உங்கள் அற்புதம் நடக்கட்டும், நீதி யாருக்கு சென்றடையணுமோ அதை கர்த்தர் செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இவளுக்கு கொடும், இவளுக்கு கொடும், பிரமாணம் இவளுக்கு பெயரில் இருக்கு, இவளுக்கு கொடுன்னு சொன்னால் இவ பிரமாணம் கொண்டு போவா, நமக்கு பட்டா கேன்சல் ஆகிப்போம். கைகளை உயர்த்தி வரலையா சொல்லுங்க. அநேகர் இப்படி தான் கிருபை இழந்தாங்க, அநேகர் இப்படி தான் வரங்களை இழந்தாங்க. ஆத்மா பாரம் நல்லது, ஆத்மா ஆதாயம் நல்லது, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறது நல்லது. ஆனால் சுயம் வெளிப்படாமல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர்யா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ண அந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சமீபத்தில் ஒரு சகோதரி தோத்திர ஒரு சபைக்கு ஜெபம் பண்ண போனாங்களாம். அப்போது பாஸ்டர்கிட்ட போய் அடிக்கடி இந்த சகோதரி ஜெபம் பண்ணுமா. ஜெபம் பண்ண உடனே கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்த பாஸ்டர் அம்மா போய் சொல்லிச்சா, நீங்கள் வந்திருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க சிஸ்டர், நீங்கள் வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபிக்காதீங்க அப்படின்னு சொல்ல. உடனே இந்த சிஸ்டர் கேட்டாங்களா, ஏன் சிஸ்டர்? உடனே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க, அந்த பிரச்சனை எங்களுக்கு வந்துடுது, அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து வந்திருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது ஏன் வருது தெரியுமா? நீ வந்து ஜெபிக்க தெரியாமல் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிற, தேவ சித்தத்தை அறியாமல் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிற, அதனால தான் தேவனுடைய சித்தத்துக்கு நீ ஜெபம் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை உனக்கு நேரம் என்ன செய்யாது, வராது. அப்போ அநேகருடைய ஜெப வாழ்க்கை தடைப்பட, ஜெப ஜீவியம் மழுங்க, ஜெபிக்க முடியாமல் போக காரணம் தேவ சித்தத்தை முன்னிறுத்தாமல் சுயத்தை முன்னிறுத்தி, சுய விருப்பத்தை முன்னிறுத்தி ஜெபிக்கிறதுனால தான் அநேகருக்கு காலப்போக்கில் ஜெப ஜீவியம் குறைந்து போகிறது, ஜெப ஜீவியம் மருங்கி போகிறது, ஜெப ஜீவியம் என்ன செய்ய போகிறது, பிரயோஜனப்படாமல் கால பழக்கத்தில் ஜெபிக்காதவனாகவே மாறிவிடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெப ஜீவியத்தில் சுயமாகாது, மாறாக என்ன செய்யணுமா, தேவ சித்தத்தை கேட்கணும். என்ன தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு ஜெபிக்க கிருபை தந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் சுயம் வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணால், சுயத்தை வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணால் உங்கள் ஜெப ஜீவியம் நாள்பட அது வெறும் வார்த்தையாக மாறி பிரசன்ஸ் இல்லாமல் போயிடும், நாள்பட ஜெபிக்க முடியாமல் போயிடும். அப்போ தேவ சித்தத்திற்கு மாறான ஜெபம் தடை என்ன, அது காலப்போக்கில் அது நஷ்டமாகி போயிடும். சில ஆட்களெல்லாம் நான் பார்ப்பேன், இதான் வேணும் ஆண்டவரே, இதான் வேணும், இதான் வேணும், இதான் வேணும், வேணும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் எனக்கு வேணும்னு சொல்லி போராடி கேட்பான். அது எப்படி நடக்கும் தெரியுமா? இப்படி ஜெபிக்கும் பொழுது நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் கொடுத்துருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் காடையை கேட்டாங்க, காடையை கேட்டாங்க, இறைச்சி கேட்டாங்க. அவர் இறைச்சி வாயில் இருக்கும் பொழுதே தேசத்தில் என்ன உண்டாயிற்று, வாதை உண்டாயிற்று. நீங்கள் விரும்பினது உங்கள் மரணத்துக்கு காரணமாகும், நீங்கள் விரும்பி கேட்டது உங்கள் துக்கத்துக்கு காரணமாகும், நீங்கள் விரும்பி கேட்டது நீ உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு காரணமாகும், நீங்கள் விரும்பி கேட்டது உங்கள் அழிவுக்கு காரணமாக மாறிடும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும், தேவ சித்தத்துக்கு கொடுத்து பெயரணும், ஆண்டவர் செய்வார். சரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சித்தத்துக்கு மாறாக ஜெபிக்க அமரக்கூடாது. என்ன, அது நம்முடைய ஜெப வாழ்க்கையை மழுங்க பண்ணும். இப்படி நிறைய பேர் ஞானம் இல்லாமல் செய்து ஜெப ஜீவியத்தை என்ன செய்துட்டாங்க, அப்போ இன்னைக்கு இழந்துட்டாங்க. அதனால் ரெண்டு காரியம், ஒன்று அந்தரங்க பாவம், தேவ சித்தத்திற்கு மாறான ஜெபம் அப்படின்னா சுயம் நிறைந்த ஜெபம். இந்த ரெண்டும் ஜெப வீரனுக்கு எதிரி, ஜெப வீரனுக்கு எதிரி. ஜெபித்து நன்மை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறவனுக்கு இந்த ரெண்டும் எதிரி. இப்போ நம்ம யோசிக்கணும், ரைட்டு இதனால தான் என்னால் ஜெபிக்க முடியல போல இருக்கு,
ஆமாண்டவரே, அந்தரங்க ஜீவியம் சரியில்லாததுனாலே ஆக்கும் சிலருக்கு ஆவிக்குரிய ஜீவியமும் ஜெப ஜீவியம் நஷ்டப்பட்டு போனது. ஏசப்பா, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஜெப ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கணும். 2, சிலர்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஜெப ஜீவியத்தை தேவ சித்தத்திற்கு மாறானவைகளுக்காக போராடி சுயத்தை வெளிப்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுயத்தை வெளிப்படுத்தி என்ன செய்துட்டாங்க? ஜெப ஜீவியத்தை இழந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களால ஜெபிக்க முடியாது. அவங்க ஜெபித்தா கூட அந்த ஜெபத்தில் என்ன இருக்காது? உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒன்றும் இருக்காது. பேட்டரி இருக்கு, என்ன இல்லை, சார்ஜ் இல்லை. அது மாதிரி இருக்கும் ஜெபம். இருக்கும் சிலருடைய ஜெபத்தில் நல்ல வார்த்தைகள் இருக்கும். இந்த பேட்டரியில் என்ன இருக்குது? இது புதுசு, இதில் சார்ஜ் இருக்குது. ஆனால் சில பேட்டரி இருக்கும், என்ன இருக்காது? சார்ஜ் இருக்காது. அவங்க ஜெபத்தில் பிரசன்னம் இருக்காது, அவங்க பாட்டில் பிரசன்னம் இருக்காது, அவங்க செய்தியில் பிரசன்னம் இருக்காது, அவங்க வார்த்தையில் அழகாது கேட்குறது நல்லா இருக்கும், தேவ கிருபை இருக்காது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ சித்தம் இல்லாதவைகளுக்காக போராடி போராடி அவங்க ஜெப ஜீவியத்தை என்ன செய்திருவாங்க? இழந்து போயிடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நல்ல ஒரு காலத்தில் பிரகாசித்துட்டு இருந்த ஜெப வீரர்கள் காலப்போக்கில் ஜெப ஜீவியமும் ஊழியமும் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் இதுதான். நல்ல பயங்கரமான ஜெப வீரர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்க ஜெப ஜீவியமெல்லாம் போய் அப்படியே மாற காரணம் அவங்கள்ட்ட வருகிற எல்லாருக்காக வேண்டி போராடி 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்திருவாங்க? தேவ சித்தத்தும் இல்லாததுக்கு மாம்சத்திகமாக போராடி என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? தேவ சித்தத்தைக்கு மாறா ஜெபம் பண்ணி ஜெப வாழ்க்கையின் எதிர்காலத்தை இழந்துருவாங்க. அதனால் எப்போவுமே பிள்ளைகள் ஜெபிக்காமல் இருந்தால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்களை தாழ்த்தி என்ன செய்யணும்? அந்தரங்க வாழ்க்கையை ஒன்று சுத்திகரித்து தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணால் கொஞ்ச நாள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? நிற்கலாம். இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பேட்டரியில் எல்லாம் சார்ஜ் இறங்க போல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்கட்டு போகும். சரியா? அந்தரங்க பாவம் ஒரு மனிதனின் ஜெப வாழ்க்கைக்கு தடை. சுயம் சார்ந்த ஜெபம் அல்லது தேவ சித்தத்திற்கு மாறானவைகளுக்காய் போராடுகிற போராட்டம், ஆண்டவர் விரும்பாதவைகளுக்கு மாறான ஜெப போராட்டம், இதெல்லாம் காலப்போக்கில் ஜெப ஜீவியத்திற்கு தடை. எல்லாம் நாள்பட நம்மை பலனற்றவர்களாக மாற்றும். நீங்கள் விரும்புறதற்காக போராட நிற்கப்படாது. கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தெரிவிக்கணும். ஆனால் ஒரு நாளும் தேவ சித்தத்திற்கு மாறானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் போராடப்படாது. தேவ சித்தத்திற்கு மாறானது அப்படின்னு தெரிஞ்சால் போராடவே படாது. அப்படி போராடினா நாள்பட நம்முடைய ஜெப ஜீவியம் நஷ்டப்பட்டுரும். இயேசுப்பா, எங்களுக்கு கிருபை தாரும்.